ஒன்று, 2, 3, 4 சிவாஜி சாரோட பேரை, அப்புறம் இன்னொரு அண்ணன் பணக்காரரு, அப்புறம் அர்ச்சனா அவர்களுடைய நண்பரோ என்னவோ வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் சார் யார், ரஞ்சித் சார், ஆக்ட்ரஸ் பிரியா ராமன் அவர்களுடைய கணவர். அப்புறம் இன்னொன்று விஷால் விஜய் டிவியில் ஹீரோவா சீரியலில் நடிக்கிறவர். ஓகே சரி, சொத்து மதிப்பை பார்ப்போம். ஓஹோ நாப்பண்டிசமே. ஓகே மக்களே, ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த பணக்கார வர்க்கங்கள், அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கைக்குள்ளெல்லாம் பார்த்துருப்போம்ல, இதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு பாடசாலை ஞாபகங்கள்லாம் வருது. சரிங்களா? ஏன்னா ஒரு கிளாஸ்ல டாக்டர்ஸோட பிள்ளைகள், இன்ஜினியர்ஸோட பிள்ளைகள், ஏழை தொழிலாளியோட பிள்ளைகள் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த டாக்டர்ஸோட பிள்ளைகளால முதலிடத்துல வராம இருக்கக்குள்ள ஒரு ஏழை தொழிலாளியோட பிள்ளை வந்து முதலிடத்தை பெறக்குள்ள அந்த டாக்டரோட மகன் மட்டுமில்ல, அந்த டாக்டருக்குமே வந்து அது காண்டாகும். அந்த வன்மத்தோட பார்ப்பாங்க. அது நான் எல்லாம் ரியல் லைஃப்ல பார்த்துருக்கேன், காலேஜில், ஸ்கூல்ல. அதைத்தான் வந்து பார்க்குறேன். சரிங்களா? ஸோ முத்துக்குமரன் இன்னைக்கு எபிசோடே வந்து பல பேருக்கு ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்கும். பிக் பாஸ் தமிழோட வின்னர் முத்துதான் அப்படி என்பது அது காலமே போட்டு காமிச்சு கொண்டிருக்கும். ஒரு வீக்கெண்டுமே உள்ளுக்குள்ள இருந்து அத்தனை பேரும் திணறினானுங்க. என்ன இது மக்கள் செல்வன் கேட்கிறாரு, இதற்கு முதல் வந்த சீசனுக்கு இந்த சீசனுக்கு என்னத்த சொல்றது, நமக்கு வேற மூளை இல்லையே அப்படின்ற முத்துக்குமரன் மட்டும்தான் முதலாவது மாணவனாக, ஒரு முதலாவது முதன்மை மாணவனை போல பதில சொன்னாரு. அப்பவே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் முத்துக்கு வந்த கைதட்டல்கள் எல்லாருக்குமே வந்தது, அது செட் பண்ணது அவங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல. ஆனா முத்து பேசக்குள்ள மக்கள் ரசிச்சது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த அருண் வந்து அர்ச்சனா சொல்லியிருப்பாங்க, எனக்கு பிக் பாஸ் சொல்லி தந்ததே அருண் தான் அப்படின்னு. அப்ப அர்ச்சனா அவர்கள் வந்து ஒரு கேம் ஒன்று ஆடினாங்க. சரிங்களா? அதாவது அடுத்தவங்களை குறை சொல்ற கேம். ஆனா அந்த சீசனுக்கு அது கரெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பிரதீப்புக்கு அந்த கூட்டம் துரோகம் பண்ணிச்சு. அப்ப மக்களோட மனநிலை அதுதான். அப்ப அது கனெக்ட் ஆச்சு. இங்க அது கனெக்ட் ஆகாது. அப்ப அருண் அவர்கள் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆள் அப்படி என்பதை எதுல கணிக்க முடிஞ்சதுன்னா, சௌந்தர்யாவோட ஆட்டத்தை அப்படியே கிழித்திருப்பாரு. அது ஆல்ரெடி முத்து கணித்துட்டாரு. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவோட ஆட்டத்தை எக்ஸ்போஸ் பண்ணி பேசுறேன்னா, இதுதான் வெள்ளிக்கிழமை எபிசோட்ல சொல்லுவாரு, நாங்க வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணணும் என்பதற்காக அவங்க இப்படி நம்மளை ப்ரோவிங் பண்ணினாங்க, இப்படி வந்து தூண்டி விட்டாங்க, அவங்க நினைச்சாங்க நம்ம வந்து கத்துவோம், அதுக்கப்புறம் அவங்க அழுது அனுதாவை போட்டு எடுப்பாங்க அப்படின்னு சொன்னார்ல. அப்ப அருணுக்கு கொஞ்சம் அந்த அறிவு இருக்கு அப்படி என்பது தெரிஞ்சுது. அப்ப அருண் வந்து இப்ப என்ன பண்ணா புரிஞ்சுக்கிட்டாரு. சரிங்களா? முத்து தான் இந்த சீசனோட வின்னர் அப்படின்னு. அப்ப அருண் என்னத்தை பண்றாருன்னா, கேமரா இருக்குல்ல, சுத்தி வர கேமரா, அந்த கேமரா, அடுத்தது இவரை போல முத்துவை வெறுக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதுவும் பணக்கார கூட்டம். அப்ப அந்த கூட்டத்தை சேர்த்து போட்டு முத்து இல்லாத ஆள் இல்லாத கடையில டீ ஊத்துவான் இல்ல, ஆள் இல்லாத கடையில, அது போல முத்து இல்லாத டைம்ல அந்த கேமரா பார்க்கணும், நம்மளை போல இருக்கிறவங்க கிட்ட அந்த வன்மத்தை ஏத்தணும், இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும் போட்டு டப்பான்னா மீனிங் என்ன, அவரோட தலையை சொல்றாரா எனக்கு தெரியல, அவருடைய டப்பா தலை அப்படி இருந்துச்சு. அந்த டப்பா அப்படி தட்டுறான், சச்சனா கிட்ட ஏன் அப்படி போய் நிற்கிறான், நடிக்கிறான் அப்படின்னு. ஏய், சச்சனா தான்டா கூப்பிடுச்சு, அந்த பிள்ளை தான்டா கூப்பிடுச்சு, அண்ணா முத்து அண்ணா, அத்தனை பேருக்குள்ள அந்த பிள்ளைக்கு யார் தேவைப்பட்டுச்சு, முத்து அண்ணான்னு தான் சொல்லிச்சு. ஏன்னா முத்துக்கிட்ட தான் உண்மையான நண்பருக்கு. ஸோ அப்ப முத்து அண்ணா அப்படின்னைக்குள்ள அந்த பிள்ளை அழைச்சிது. அதனால அவர் வந்து போனாரு. ஒரு மனுஷன் அப்படின்றவன் ஒருத்தங்க அலைக்குள்ள வேதனையில இருக்கு கேட்கல, அவங்களுக்கு தோல் கொடுக்கணும் தான் மனுஷன். மிருகத்துக்கு 5 அறிவும் மனுஷனுக்கு 6 அறிவும் அப்படி இருக்கக்குள்ள அதுல ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அடுத்தவங்களை புரிந்து கொள்றதுதான் மனித இனத்தோட ஸ்பெஷாலிட்டி. அது அருண்கிட்ட இருக்கலையோ தெரியல, முத்துக்கிட்ட இருக்கு, உண்மையா இருக்கு, சரியா, ரியலா இருக்கு. முத்துவோட ரியல் கேரக்டர் இதுதான். அப்ப அவர் முதுகுல குத்துனவன் யாருன்னு தெரியாதவன் அழுதாலே போய் என்னப்பா அப்படின்னு கேட்கிற ஒரு முத்து. அவ கூட ஒரு சகோதரி அண்ணான்னு சொல்ற ஒரு பொண்ணு அழுதான் என்ன பார்த்துட்டு போற ஆளா அவரு, என்ன அருண். சோ அப்படி இருக்கக்குள்ள இதுல அருண் பேசின வார்த்தைகளா இருக்கட்டும், அவர் சேகரித்த அந்த கூட்டமா இருக்கட்டும், பக்காவா முத்துவ மக்களிடம் ஒரு தப்பா காமிக்கணும் என்ற ஒண்ணு. ரெண்டாவது வந்து முத்துவ மீது இருக்கிற அவ்வளவு வன்மம் வெளியில வந்துச்சு. அடுத்தது இவரோட போலித்தனமும் வெளியில வந்துச்சு. சரிங்களா? அதாவது ஆர்னவ் வெளியில போவைக்குள்ள ஆர்னவோட பேச்சை பார்த்துட்டு இவர் சொல்வாரு, அச்சோ இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இது வந்து அவரே அவரோட தலையில மண்ணாளி போட்டு போறாரு, இது அவருக்கு தான் பாதகமா போகும், மக்கள் பாக்குறாங்கன்னு. அப்ப நீங்க இன்னைக்கு பண்ணீங்களே அருண், டப்பா அப்படி என்ன இது அருண், என்ன இது, அது பொறாமை அறிவை மறைக்கும் அப்படின்னு வாங்கல, பொறாமப்படாதீங்க. சரிங்களா? நம்ம ரூட் இப்ப என்னன்னா, இந்த பிஆர் அக்கா, ஜாக்லினி இவங்கெல்லாம் வரக்கூடாது. முத்துக்கு இணையா இல்லாட்டியும் அட்லீஸ்ட் கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்களாவது போட்டி போடணும் தான் என்னுடைய விருப்பம்.
சரிங்களா? நடுவுலயே உங்களை காலி பண்ணி அனுப்ப வச்சிடாதீங்க. ரொம்ப ஈஸி உங்களை அனுப்புறதெல்லாம். சரிங்களா? ஸோ அதனால அவசரப்படாதீங்க, நல்ல கேம் ஆடுங்க. இந்த பைத்தியக்காரத்தனமெல்லாம் பண்ணாதீங்க. சரிங்களா? முத்துக்கிட்ட வச்சுக்காதீங்க. நீங்க முன்னுக்கும் அவங்க முத்துவோட மோத முடியாது, பின்னுக்கும் நீங்க முத்துவோட மோத முடியாது. சரிங்களா? அதனால உங்க கூட நீங்க யாரோட மோத முடியுமோ அவங்களோட மோதி போட்டு அதுக்கப்புறம் முத்துக்கிட்ட வாங்க. சரிங்களா? நீங்க வரமாட்டீங்க, எங்களுக்கு தெரியும். ஏன்னா அன்னைக்கு முத்து கொடுத்தா செருப்படி, அது அப்படி. அதனாலதான் பின்னுக்கு பேசுறீங்க. என்ன அருண்? சோகி மகளே, நீங்க அருணோட இந்த கோமாளித்தனத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த சேர்ந்த கூட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த சிவகுமார் நேற்று தான் முத்துவா இருந்தா அடிச்சிருப்பேன் அப்படின்னு அந்த பணக்கார திமிர்ல இருந்தாரு. ஸோ அந்த அருணை பாத்தீங்களா, அத்தனை பணக்கார கூட்டத்தையும் கைக்குள்ள வச்சிருக்காராம். ஏன்னா வெளியில அப்பதானே இந்த பெரிய நபர்களோட சப்போர்ட் வரும். பா, இன்னாரு இல்லத்தனா மக்களே, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏன்டா ஓண்டா வாரீங்க, எங்களுக்கு வெளியில அனுப்புறதுக்கு ஆட்கள் இருக்கு, நீங்களாம் வந்து தொலையாதீங்க. சரிங்களா? நன்றி.